வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். புதிய தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் 1000 ரூபாய் மாதாந்திர உதவித் தொகை வழங்கப்படும் என செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமையாசிரியர்கள் மற்றும் தமிழ் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழா நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுபோன்ற முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பள்ளிக் கல்வித்துறை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உற்சாகம் காட்டினார் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்துக்கு இணையான தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்த கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித் தொகை வழங்கும் திட்டமாகும். புதுமை பெண் திட்டம் அமோகமான நேர்மறையான பதிலை பெற்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சிறுவர்களுக்கான புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை ஆதரிப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. மாநிலத்தில் திராவிட மாதிரி ஆட்சியின் கீழ் பள்ளிக் கல்வித்துறை ஒரு போர்க்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாக ஸ்டாலின் பாராட்டினார். நிதி சவால்கள் இருந்த போதிலும் தமிழக மாணவர்கள் உலக அளவில் போட்டியிடுவதை உறுதி செய்யும் வகையில் கல்வித்துறையை மேம்படுத்துவதில் அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளது. விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் தொடர் கற்றலின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி மாணவர்களை விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் என்று ஊக்குவித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். கல்வி என்பது விலைமதிப்பற்ற சொத்து, திருட முடியாத ஒன்று என்று முதல்வர் மீண்டும் வலியுறுத்தினார். கல்வியில் நடக்கும் மோசடி நடவடிக்கைகளின் சிக்கலை அவர் எடுத்துக்காட்டினார். குறிப்பாக தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை விமர்சித்தார். நீட் தேர்வை மோசடி என்று முத்திரை குத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இது இப்போது நாடு முழுவதும் எதிரொலித்துள்ளது. நீட் தேர்வில் நடக்கும் மோசடிகள் விரைவில் முடிவுக்கு வரும் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழகத்தின் நிலைப்பாடு பரவலான ஆதரவை பெற்றுள்ளது. மேலும் தேர்வு முறையில் எதிர்கால மாற்றங்கள் குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.